ஷஷ்வினுக்கு நல்லா சளி பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஈவினிங் டைமில் வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற அந்த துளசி வெத்தலை அப்புறம் மஞ்சத்தூள் கல்லுப்பு எல்லாம் போட்டு ஆவி பிடிச்சிட்டோம். இவன் என்ன பண்ணிட்டா, கம்மன் இருக்காம கிணத்துல வந்துட்டு ரொம்ப நாளாக மோட்டர் ஓடலை, அந்த பழைய தண்ணியில் போயிட்டு நீச்சல் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு வந்துட்டா ஒரு நாள் லீவில். அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சளி பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறமாவும் 2 நாள் ஸ்கூலுக்கு போயும் முடியலங்காட்டி 3வது நாள் லீவ் போட்டுட்டோம். சரி லீவும் போட்டிருக்கிறா, நம்மளுக்கும் வந்துட்டு ரொம்ப நாள் வீட்டில் எந்த பலகாரமும் செய்யாமையே கிடக்குதுன்னு சொல்லிட்டு வடைப்பருப்பு இருந்துச்சு கொஞ்சமாக, ரொம்ப நாள் ஆச்சு அதுவும் வாங்கி, சரி அதை ஊற வச்சு வடை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறதையே போட்டு செஞ்சாச்சு. வடைப்பருப்பு இருந்தால் செய்யலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு ரேஷன் கடையில் வாங்குற துவரம் பருப்பில் கூட செஞ்சுக்கலாம். நல்லா ஊற வச்சுட்டு அந்த பருப்பில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பட்டை, சோம்பு, ஒரு 2 பல் பூண்டு, இஞ்சி, வரமிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துட்டு அப்படியே கொத்தமல்லி தழை வெங்காயம் எல்லாம் சேர்த்து செஞ்சிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே வந்து ஜவ்வரிசியும் சேமியாவும் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சரி அதையும் பாயசமாக வச்சுருவோன்ட்டு முந்திரி திராட்சையெல்லாம் போட்டு வச்சாச்சு. அவன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சாப்பிடல.